ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வதோடு அவர் சார்ந்த கட்சியையும் தடை செய்ய வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு நேரில் ஆதரவு தெரிவித்துவிட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேற்றிரவு சென்னை திரும்பினார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் தற்போதைய நிலைக்கு திமுக மற்றும் அதிமுக கட்சிகளே காரணம் என குற்றம் சாட்டினார். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கப் போகும் நடவடிக்கைகளையும் அப்போது அவர் பட்டியலிட்டார். விவசாயிகள் பிரச்சனை கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை சரியாக நிர்வாகம் செய்ய தெரியாத ஒரு திமுக அதிமுக கையில ஆட்சி போனதனுடைய விளைவு இன்னைக்கு நமது விவசாயிகள் அரை நிர்வாணம் முழு நிர்வாணம் போராட்டத்தோட ஒருவேளை சோறு கூட இல்லாம இன்னைக்கு தரையில உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் யார்? திமுக அதிமுகவை குறை சொல்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரம் யார் கையில இருந்தது? 50 ஆண்டு காலமா யார் ஆட்சியில இருந்தாங்களோ அவங்களதான் யாருமே சுட்டி காட்டுவாங்க. அவர் என்ன கேட்கிற, ஆர்பிஐல இருந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதாவது கடன் தள்ளுபடியை உறுதி செய்யும் வகையில் ஆர்பிஐல இருந்து நமது பினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி மூலமாவது ஒரு லெட்டர் கொடுக்கணும். அப்பதான் எங்க போராட்டத்தை வாபஸ் வருவோம் ஃபைனலா சொல்லியிருக்காரு. அதுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநில நிர்வாகி, அதாவது டெல்லியில் இருக்கிற மணி அவர்களும் தேமுதிகவினரும் உடன் எல்லாவித உதவிகளையும் செய்துகிட்டு இருக்காங்க. உறுதியாக இனி வருங்காலங்களில் விவசாயம் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டில். அதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே விவசாயம் சார்ந்த நாடு. விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். சாதத்தில் நம்ம கை வைக்கிறோன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். இன்னைக்கு அவங்க மண் சோறு சாப்பிடும்போது என்னால் பார்க்க முடியல. அதனால தான் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். எனவே நிச்சயமாக தேமுதிக அவங்களுக்கு என்னைக்கும் உறுதுணையாக இருக்கும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்ததால் எந்தவித பலனும் இல்லை என கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வதோடு அவர் சார்ந்த கட்சியையும் தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆர்கே நகர் தொகுதியை பற்றி பல அறிக்கைகள் நாங்கள் கொடுத்துட்டோம். வெறும் தேர்தல் ரத்து செய்யறதுனால நடக்க போறது அங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா அரவக்குறிச்சி தஞ்சாவூர்லயும் இதே மாதிரி நடந்தது. மீண்டும் தேர்தல் வரும்போது என்ன நடந்துச்சு? அதே வேட்பாளரை தான் நிறுத்தினாங்க. அதே பணப்பட்டுவாடா நடந்துச்சு. யாரெல்லாம் காசு கொடுத்தாங்க அவங்க தான் ஜெயிச்சதா அறிவிச்சாங்க. அதனால தான் நாங்கள் சொல்றோம், வெறும் தேர்தல் ரத்து என்பது வேஸ்ட். யார் அது எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கட்சியை நிச்சயமாக தடை செய்யணும். எந்த வேட்பாளர் காசு கொடுத்தாங்களோ அவங்களை நீக்கம் செய்யணும். அப்போ தப்பு செய்யறவங்களுக்கு ஒரே நீதி, தப்பு செய்யாதவங்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கறத நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தேர்தல் ஆணையமும் நீதித்துறையும் இரும்புகரம் கொண்டு இனி வரும் காலங்களில் ஓட்டுக்கு காசு கொடுக்குவார் யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனைகளை கொண்டு வரணும். அப்பதான்